கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இது ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வரலாம். கீழே வந்து கிரவுண்ட் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ்லாம் இன்னும் பண்ணல, டைல்ஸ் ஒர்க் வந்து போயிட்டு இருக்குது. நீங்கள் வரவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன டைல்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு கார் பார்க்கிங் 8 கார் பார்க்கிங், மொத்தம் 6 வீடு தான். இது 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் 7200 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் ஃபுல்லாக கார் பார்க்கிங், பக்கத்தில் காம்பவுண்ட் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக நல்லா ஹைட் காம்பவுண்டு. கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் ப்ளஸ் வந்துட்டு லிஃப்ட் இருக்குது. இந்த பக்கமும் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக ஒரு கிரில் கேட், பெருசாக ஒரு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. புது வீடு, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரவங்க கார் பார்க்கிங் ஸ்டைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். வீடு மொத்தமாக நீங்கள் ரெட்டுக்கு விட்டதுக்கப்புறம் எல்லோரும் கடைசியாக மூடிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். லாக் சிஸ்டம், லாக் வந்து கொடுத்துருக்காங்க. கிரில் கேட்டு. இது வந்து லிஃப்ட் ஏரியா, லிஃப்ட் ப்ரோசன்ஸ் இனிமேல் தான் கொடுப்பாங்க. பெயிண்டிங் எல்லாமே வர கிளைண்ட்டு பெயிண்ட்டு செலெக்ஷன் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ மேலே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ப்ராப்பர்ட்டி. இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. மேலே போகலாம். நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். மேலே வந்து ஒரு ஃப்ளோர் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வந்து சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. எல்லாமே டபுள் பெட்ரூமு. நான் கீழே சொன்ன மாதிரி மொத்தம் வந்து 6 டபுள் பெட்ரூம். அதில் 3 வந்து 950 ஸ்கொயர் ஃபீட். இப்போ நம்ம பார்க்குறது 877 ஸ்கொயர் ஃபீட். என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஹாலு. அடுத்து இதில் வந்து ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப் பாத்ரூம் தான் போட்டுருக்காங்க. இது வந்து ஒரு பெட்ரூம். இதில் வந்து ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜன்னலில் கட்டில் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஹால் பார்த்தாச்சு, ஒரு பெட்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் பார்த்தாச்சு. அடுத்தது இது வந்து கிச்சன். கிச்சன் நல்லா ஸ்பேஸ் வந்து விட்டு தான் கட்டிருக்காங்க. இதில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்லாப் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. மேலேயே வந்து இருக்குது. அடுத்து இது ஒரு பெட்ரூம் வித் பால்கனி. இந்த பெட்ரூமில் வந்து பால்கனி இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் டைப் டைல், ஒரு இந்தியன் ஒரு வெஸ்டர்ன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரோட் சைட் பால்கனி. நம்ம கீழே பார்த்த மாதிரி ரோட் சைட் பால்கனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் ஈபி தான் இருக்குது. ட்ரைனேஜ் ஒன்றும் பண்ணல. இந்த வந்து சீவேஜ் வந்து அப்படியே காவா மாதிரி போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த வீடியும் பார்க்கலாம். அடுத்த வீடு பார்த்துட்டு மொட்டை மாடி போகலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து 877. அடுத்த வீடு வந்து நார்த்து ஃபேஸிங். இது வந்து லிஃப்ட் இருக்குது. அடுத்த வீடு வந்து நார்த்து ஃபேஸிங் 950 ஸ்கொயர் ஃபீட். இது பார்க்கலாம். இது ஒரு ஹால் டைப், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே கொஞ்சம் இடம் இருக்குது, ஸ்பேஸு. கொஞ்சம் ரூமாக நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை சின்னதாக டைனிங் டேபிள் அங்கே வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து பால்கனி, ரோட் வியூ பால்கனி. நல்ல ஒரு பெரிய ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்துட்டு கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரெயிட்டாக. இதுலேயும் ஸ்லாப் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கெலாம் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் அதை கபோர்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் அடிக்காமல் இருக்குது. பெயிண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் பண்ணிக்கலாம். டைல்ஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது எதுவுமே ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. பட்டி மட்டும் பார்த்துருக்காங்க. பெயிண்ட் செலெக்ஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெட்ரூம். அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. அட்டாச்சு பாத்ரூம் இல்லை. ஒரு காமன் பாத்ரூம். இங்கே வாஷிங் மிஷினுக்கு இல்லை வாஷ் பேஷனுக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப் பாத்ரூம். நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டாகவும் கொடுத்துருக்காங்க, ரூஃப் ஹைட்டு. அடுத்து இது ஒரு பெட்ரூம். இதில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்லாப் ஏரியா. இங்கே வந்துட்டு பாத்ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது வெஸ்டர்ன் டைப்பு. மொத்தம் 6 வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் கார் பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு, தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு. மேலே மொட்டை மாடி போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அதுவும் மொட்டை மாடிக்கு போய்ட்டு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். மேலே வந்து ஃபுல்லாக வந்து வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லிஃப்டோட ஹெட் ரூமு. ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க.
ப்ரைம் லொக்கேஷன். அது ஒரு இது வாக்கப்பட்ட டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்துட்டு மெயின் ரோட் போயிடலாம். இதில் சில ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, சில மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும். இது வந்துட்டு மெட்ரோ ஸ்டேஷன், அப்கமிங் மெட்ரோ, சுற்றி மெட்ரோ போயிட்டுருக்கு. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்டு ஏரியா. நிறைய வந்து வீடுகள், ஃபுல்லாக வீடுகள் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து 20 feet ரோடு. பக்கத்தில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு பரேல் கிரவுண்ட் இருக்குது. பட் அது வந்து எரிக்க மாட்டாங்க, புதைக்கிறாங்க. அதுவும் ரேராக ஒரு கம்யூனிட்டிக்காக சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு கம்யூனிட்டி தான், அவங்க எப்போயாவது ஒரு தடவை நடக்கும். பட் காம்பவுண்ட் பக்கத்தில் இருக்குது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. இதுதான் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. லேடிஸ் ஹாஸ்டல்லாம் இங்கே போட்டிங்கன்னா OMR ரொம்ப பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது, காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த நர்சஸ்லாம் தங்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு ஏரியா, பேச்சுலர்ஸ் தங்கிறதுக்கு சூட்டபிளான ஒரு ஏரியா. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸும் டீசெண்டாக கோட் பண்ணியிருக்காரு. இங்கே மினிமம் வந்து 6500 போயிட்டுருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு. அதை கம்பேர் பண்ணும்போது இவர் 6000 சொல்கிறாரு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். டோட்டலாக கார் பார்க்கிங், வாட்ரு, இதுக்கு எல்லாம் மெயின்டெனன்ஸ் காசு எல்லாம் சேர்த்து 65 லட்ச ரூபா கோட் பண்ணுறாரு பேர் பிளாட். ஒரு பிளாட் 65 லட்ச ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். மொத்தமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். மொத்தமாக போகும்போது டோட்டலாக 3.90 crore வருது. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேங்க்யூ. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்க நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்து சேலுக்கு ரெண்டுக்கு தான் எனக்கு கான்டக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.